நீங்க விமானத்துல அடிக்கடி பயணம் மேற்கொள்றவரா அப்படி இருக்கும் பொழுது போன்ல அடிக்கடி சார்ஜ் போடுறவரா இல்ல நீங்க பவர் பேங்க் எடுத்துட்டு போறவரா இருந்தா உங்களுக்கான ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நீங்க விமானத்துல பயணம் மேற்கொள்ளும் போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரியான நிறைய பொருட்களை வந்து எடுத்துட்டு போறதுக்கு விமானத்துல வந்து நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. அதுல முக்கியமானது தான் வந்து உங்களுடைய போன்ல நீங்க அங்க சார்ஜ் பண்றது, உங்களுடைய பவர் பேங்கை வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போறது, இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் உண்டு. நீங்க பவர் பேங்கை எடுத்துட்டு போகும்போது கூட இவ்வளோ எம்ஏஹெச் கெப்பாசிட்டி உள்ள பேட்டரி தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எடுத்துட்டு போகும்போது செக்இன் பேக்ல வைக்கிறீங்களா, உங்களுடைய கைப்பையில வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் இருக்கு. நீங்க உங்களுடைய செக்இன் பேக்ல வந்து வைக்கக்கூடாது. உங்க கைப்பையில தான் வந்து இல்ல நீங்க உங்களுடைய சார்ஜரையோ இல்ல பவர் பேங்கையோ உங்க கைப்பையில மட்டும் தான் வைக்கணும். செக்இன் பேக்ல வந்து வைக்கக்கூடாது. ஸோ அது மாதிரியான முக்கியமான அறிவிப்பை தான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்க விமான பயணத்தின் போது உங்க போனை சார்ஜ் பண்றதோ இல்ல உங்களுடைய பவர் பேங்கை சார்ஜ் பண்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டா கடுமையான பனிஷ்மெண்ட்ஸ் உண்டு. அதாவது ஃபைன் போடப்படும் அப்படிங்கிற மாதிரியும் விமானத்துறை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.